ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினம் பங்குனி மாதத்தோட முதல் நாள். அதைவிட முக்கியமானது மார்ச் மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல நீங்க வைக்கிறதால சகலவிதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு தானாக வந்து சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அபிஜித் நட்சத்திர வேலையில் என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வரும். ஒரு நாளோட திதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குறிப்பாக 24 மணி நேரங்கள் நீடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு மதியம் ஆரம்பிக்குதுன்னா அது நாளைக்கு மதியம் வரைக்கும் நீடிக்கும். அதே மாதிரி நமக்கு நட்சத்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. நமக்கு தெரியாத அதீத சக்தி கொண்ட 28வது நட்சத்திரம் தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். உத்திராடம் முடிந்து திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் இருக்குல்ல, அதுல உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி 12 நிமிடங்கள், திருவோண நட்சத்திரத்தோட முதல் 12 நிமிடங்கள், இதைத்தான் மொத்தமா சேர்த்து 24 நிமிடங்களா நாம அபிஜித் நட்சத்திரமா கணக்குல எடுத்துக்கிறோம். அபிஜித் அப்படின்னா சமஸ்கிருதத்துல வெற்றி பெறுபவர் அப்படின்னு அர்த்தமாம். அபிஜித் நட்சத்திர வேலையில நம்ம என்ன கேட்குறோமோ அதுல தோல்வி அப்படிங்கிறது இருக்காது. கேட்கக்கூடிய வரம் நமக்கு அப்படியே கிடைக்கும். பூலோகத்துக்கு எல்லா நட்சத்திரங்களையும் அனுப்பின கிருஷ்ண பரமாத்மா 28வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை மட்டும் தன்னோட மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்காராம். காரணம் என்னன்னா, பூலோகத்துக்கு அதை முழுமையா அனுப்புனா அந்த நேரத்துல என்ன வரன் கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை யாரும் தீய வழியில பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அதை தன்னோட மயிலிறகுல ஒளிச்சு வச்சிருக்காரு. இருந்தாலும் பூலோக மக்கள் கஷ்டப்படக்கூடியதை பார்த்துட்டு முழுமையா அனுப்பலனாலும் மாதத்துல ஒரு முறை வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே அனுப்புவோம். அப்ப கஷ்டப்படக்கூடியவங்க அதை பயன்படுத்தி அவங்க கஷ்டங்களை போக்கிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை அனுப்புறாராம். அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை வரும், ஒரு சில மாதங்கள் ஒரு முறை வரும். சில மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நடுராத்திரில வரும், 2 மணி 3 மணின்னு. அந்த நேரத்துல வயதானவங்க கண் விழித்து அப்படிப்பட்ட வழிபாடு செய்ய முடியாது. ஆனா மார்ச் 2026 வருஷம் நமக்கு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். பிரம்ம முகூர்த்த வேலையில என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிகாலை 4:30 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வந்திருக்கிறது விசேஷம். எப்படி பார்த்தாலும் நாளைய தினம் மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான். அதிகாலை எழுந்து வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்யறதால எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வரும். அதை விட முக்கியமானது, இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில எந்த கடவுளை வணங்கலாம்? எந்த கடவுளை வணங்கினாலும் ஒரே பலன்தான். முக்கியமா கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ரொம்ப முக்கியம். அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில அபிஜித் நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது சரியாக அதிகாலை 4:38 ஆரம்பிக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அதிகாலை 5:02 வரைக்கும் இருக்கு. மொத்தமா நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 24 நிமிடங்கள் வரும். நீங்க ஒரு 4:15 மணிக்கு எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு, ஒருவேளை குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க, அதுக்கு உடல் ஒத்துழைக்காதவங்க முகம் கழுவிட்டாவது இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை பண்ணலாம். வீட்டோட பூஜை அறையில ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க. நிறைய பேர் வீடுகள்ல கிருஷ்ண பரமாத்மா போட்டோஸ்ல வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி கிருஷ்ணனோட போட்டோ, லிட்டில் கிருஷ்ணா, சின்ன கிருஷ்ண போட்டோஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி கூட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க கையால தயார் செய்து நீங்க பூஜை அறையில வச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த 4:30 6 மணி இந்த நேரத்துல வருதுல அபிஜித் நட்சத்திரம், அந்த 24 நிமிஷங்கள் இந்த 2 பொருட்களும் உங்க வீட்டோட நிலைவாசல் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். பத்தாவதுக்கு அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதி நமக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கு. அன்றைய தினம் பங்குனி மாதத்தோட முதல் நாள். இன்னைக்கு காரடையா நோம்பு முடிஞ்சு நாளைய தினம் பங்குனி முதல் நாள் பிறக்குது. பங்குனி மாதம் அப்படின்னாலே அற்புதமான ஒரு மாதம். அதுலயும் முருகன் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம்னு சொன்னா அதுக்கு பிரத்யேகமா நம்ம தை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தை கணக்குல எடுத்துக்கலாம்.
அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களும் சேரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலை 4:38 இருந்து 5 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர வேளையில 2 பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால், கிருஷ்ணர் இவங்க எல்லாருமே ஒரே அவதாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள்ல அவரோட வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பச்சை கற்பூரம். அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள் பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பொருள் தான் ஏலக்காய். ஏலக்காய் வாசத்துக்கு மகாலட்சுமி தாயார் தானாகவே நம்ம வீட்டில் அமர்ந்துடுவாங்க. ஒரு வீட்டோட சமையல் அறையில ஏலக்காய் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்க லட்சுமி வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த 2 பொருட்களும், அதாவது மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த பச்சை கற்பூரம், அது கூட ஏலக்காய், இந்த 2 பொருட்களையும் ஏதாவது ஒரு இலை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை, அப்படி இல்லைன்னா வெற்றிலை. இந்த 2 இலையில ஒரு இலை எடுத்துக்கோங்க. அந்த 2 இலையிலையும் ஒரு இலையில பச்சை கற்பூரத்தையும் இன்னொரு இலையில ஏலக்காயும் வைத்து முதல்ல கிருஷ்ண பரமாத்மா போட்டோவுக்கு முன்னாடி இல்ல பூஜை அறையில என்ன சாமி படம் இருக்கோ அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இந்த 2 பொருட்களை வச்சுட்டு அதுக்கப்புறமா சரியாக 4:38 இருந்து 5 மணி 2 நிமிஷம் வரைக்கும் அந்த 24 நிமிஷங்கள்ல குறைந்தது ஒரு 5 நிமிஷமாவது இந்த 2 பொருட்களும் உங்க வீட்டோட நிலைவாசல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிலைவாசல்னா தினமும் வீட்டில் நிலைவாசல்ல தீபம் ஏற்றி வைப்பீங்கல்ல, அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். குறைந்தது 5 நிமிஷம், அதிகபட்சம் இந்த 24 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். ஒருவேளை அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில இதெல்லாம் தயார் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ரொம்ப எளிமையான ஒரு மாற்று வழி இருக்கு. சனிக்கிழமை இரவு தூங்க போறீங்கல்ல, அப்பவே இந்த செம்பருத்தி இலை, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த எல்லா பொருட்களையும் தயார் செஞ்சு ரெடியாக வச்சுட்டு நீங்கள் இரவு தூங்க போயிடுங்க. அதிகாலை ஒரு 4:15 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டோ இல்லை முகம் கழுவிட்டோ பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய செம்பருத்தி இலை மீது இந்த ஏலக்காயையும் இன்னொரு இலை மீது பச்சை கற்பூரத்தையும் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசல்ல சரியாக 4:38 பிறகு அந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பித்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு நீங்கள் தூங்க கூட போயிடலாம். இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அன்றாட வேலை பார்த்தாலும் சரி. சரியாக ஒரு 6-7 மணிக்கு மேலே அந்த இலையோட அந்த 2 பொருட்களை எடுத்துட்டு உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சுட்டு சின்னதாக ஒரு பாக்ஸில் அந்த பச்சை கற்பூரத்தையும் அது கூட கொஞ்சமாக ஏலக்காயும் வச்சுருக்கீங்களா இலையில, அந்த 2 பொருட்களையும் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி உங்கள் வீட்டோட சமையல் அறையில் எங்கேயாவது ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அதை நீங்கள் எடுத்து சமையலுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ பயன்படுத்தாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி ஒருவேளை சமையலில் வச்சா அது தப்பி தவறி பயன்படுத்திடுவோம் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பூஜை அறையிலையும் பத்திரப்படுத்திக்கலாம். மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த இந்த 2 பொருட்களையும் இவங்க 2 பேருக்கும் உகந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய, அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர அன்னைக்கு இதை பரிகாரத்தை பண்ணும்போது இந்த 2 பொருட்களும் சேரும்போது அது வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தை அதிகப்படுத்தும். நிலைவாசலை வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட இதயம் மாதிரி. அந்த வழியா தான் நம்ம வீட்டுக்குள்ள எல்லா தெய்வங்களும் வருவாங்க. அபிஜித் நட்சத்திர வேலையில பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த 2 பொருட்களையும் நிலைவாசல வைக்கும்போது மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரும் உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. அதுக்காக தான் அர்த்தம். இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.